எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கடந்து வரும்பொழுது அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க மறுத்தபடியினாலே அவர்கள் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை தேவன் பிறப்பித்திருந்தார். எஸ்ரா நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்த பொழுது அவைகளை கேட்ட அந்த ஜனங்கள் நெகேமியா 13:3 அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களையெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். எனவே அங்கே நெகேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி அங்கே நெகேமியா அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே நான் கண்டேன். எனவே தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக இப்படியாக யூத மனிதர்கள் யாரெல்லாம் அம்மோனிய, மோவாபிய, அஸ்தோத் ஸ்திரீகளை சேர்த்து கொண்டார்களோ அவர்களை எல்லாரையும் கடினமாக நெகேமியா நடத்துகிறதையும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தண்டனையை கொடுத்து நெகேமியா 13:26 இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே இருந்ததில்லை. அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்கிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இத்தனை பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்று அவர்களை கடிந்து கொள்வதையும் அவர் நெகேமியா 13:28 யோய்தாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனாகிய சன்பன்னாத்துக்கு மருமகனானான் என்று சொல்லி அவனையும் அந்த பிரதான ஆசாரிய பதவியிலிருந்து துரத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக நெகேமியா 13:30 நான் மறு ஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து எருசலேமிலே நிலைநிறுத்தி வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக கடைசி வசனத்தின் பின்பகுதியிலே என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா ஜெபித்து இந்த புத்தகம் முடிகிறது. கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காட்டப்படுகிற இந்த நெகேமியா எப்படி அந்த எருசலேமை கட்டி எழுப்பி அதை மதில்களை எழுப்பி அக்காலத்து யூத ஜனங்களினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கட்டி எழுப்பி அவர்களை அவரவர் வரிசையிலே நிலைநிறுத்துகிறாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் ஆயத்தமாகி இருக்கும் பொழுது அந்த பரம எருசலேமிலே அவரவருக்குரிய வரிசையிலே நாம் நிலைநிறுத்தப்படுவோம். அதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வோமாக.